விட முடியும். காயகல்ப பயிற்சி என்பது நாம் தெரிந்தோ தெரியாமலோ இந்த உடலுக்கும் மனதுக்கும் செய்த தவறுகள்னால நம்ம உடல்ல வித்து, ஜீவகாந்தம், கருமையம், புலன்கள் எல்லாவற்றிலும் ஏற்பட்ட அணு அடுக்கு சீர்குலைவை சரிப்படுத்தி மீண்டும் நல்ல முறையில உடலை இயங்க செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் இது காயகல்பம். எல்லா மருந்துகளும் ஆயுர்வேதம், சித்தா, ஹோமியம் என்று 3 விதமான பொதுவாக மருந்துகள் சொல்லுவாங்க. ஆயுர்வேதம் என்பது நம்ம உடல்ல உள்ள ரத்தத்திலையும் சதையிலையும் உள்ள சில குறைபாடுகளை நீக்கி வேலை செய்யும். சித்தா என்பது உயிர் சக்தியிலேயே பற்றாக்குறை இருக்குமே, ஆனால் அத மெர்க்குரி, லோகங்கள் இவைகளை அணுக்களாக ஆக்கி அதுக்கு செறிவு, அதாவது காந்த செறிவு ஊட்டி மூலிகள் மூலமாக உயிர் சக்திக்கு ஆக்கம் கொடுக்கிறது சித்தா. அதற்கு மேலாக இந்த உயிர் சக்தியிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய காந்தம், அந்த காந்த சக்தி உடல் முழுவதும் ஒரு களமாக, காந்த களமாக இருக்கிறது. அது மையத்துல ஒரு இடம், புள்ளி, அழுத்த புள்ளியாக வைத்துக்கொண்டு அதுதான் கருமையம் என்று சொல்லும். கருமையம் அது சாதாரணமான ஒரு மையம் என்று சொல்ல முடியாது. அது பிரபஞ்சத்துக்கே மையம்னு சொன்னாலும் தகும். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் இயற்கையால் அமைக்கப்பட்ட ஒரு ட்ரெஷர். அத்தகைய கருமையத்தை நாம் தெரிந்தோ தெரியாமலோ தேவையில்லாத முறையில இயக்கி வேண்டாத பதிவுகள் எல்லாம் போட்டு நாம் எடுத்து வச்சுக்கிறோம். பொதுவா அதை இன்றைக்கு உணர்ந்து அதை இனி வாழ்க்கையில தூய்மை செய்து கொள்வது எப்படி, நல்ல பதிவுகளே கொண்டு வருவது எப்படி, அதன் மூலமாக எதிர்காலத்தில் நமது வாழ்க்கையும் சிறப்பித்துக் கொள்வதோடு நமக்கு பின்னால பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நல்ல பதிவுகளோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது இந்த காயகல்பம். இந்த காயகல்பம் என்பது முக்கியமாக கருமையத்தை அடிப்படையாக கொண்டது. ஜெனட்டிக் சென்டர் ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அதை அடிப்படையாக கொண்டதுதான் கருமையம். இந்த பிறவிக்கும் முன் பிறவிக்கும் தொடராக உள்ளது அதுதான். இப்போ இருக்கக்கூடிய பிறவிக்கும் பிற்காலத்தில் குழந்தைகள் பிறந்து வரக்கூடிய பல தொடர்பு, பல பிறவி தொடர்பாக இயங்கக்கூடியதும் அதுவே தான். உயிர் இருக்கிற போதும் சரி, அதற்கு பின்னாலேயும் சரி, அந்த கருமையம் தான் பதிவுகளை எடுத்துக்கொண்டு போய் மீண்டும் இன்னொரு உடல்ல புகுந்து அதை எது எது முடிக்க முடியலையோ அதெல்லாம் முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற காந்த அலை மையம் என்று சொல்லலாம். இந்த கருமையம் நாம் என்ன எண்ணினாலும் அதை வாங்கி அப்படியே பதிவு பண்ணி வைக்கும். மீண்டும் அந்த மனச்சோறு அதைக்கு தகுந்தவாறு அதை மூளைக்கு எடுத்துக்காட்டி விரித்து காட்டி எண்ணங்களாக செயலார்வமாக மலரச் செய்யும். அத்தகைய கருமையத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மையாகவும் பலமுள்ளதாகவும் நாம் செய்து கொள்றோமோ அந்த அளவுதான் மனிதனுடைய அறிவாட்சி தரமும் நல்ல அமையும். ஆகையினால அந்த கருமையத்தை காந்த களம் உடல்ல நடக்கிறத, அந்த காந்த களத்தினுடைய இயக்கம்னா ஆற்றல் தான் உடலையும் இயக்கி கொண்டு வர்றது, மனதையும் இயக்கி கொண்டு வர்றது. இந்த ரெண்டுக்கும் மெயின் சுவிட்ச் அது கருமையம் தான். இப்போ நமக்கும், அதாவது உடலுக்கும் உயிருக்கும் ஒரு தொடர் இருக்கிறது என்று சொன்னா கருமையம் தான்.
ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கும் ஒரு மனிதனுக்கு தொடர்பு வருதுன்னு சொன்னா அந்த கருமைய தொடர்பு தான். நமக்கும் இயற்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்று சொன்ன கருமையத்தின் மூலமாக தொடர்பு. ஆகவே அந்த கருமையத்தை தூய்மைப்படுத்தி மேன்மைப்படுத்தி அதன் மூலமாக வாழ்வை வளமாக வைத்துக் கொண்டு இன்பமும் மகிழ்ச்சியும் அனுபவிக்கத்தக்க ஒரு கலைதான் காயகல்பம். காயம் என்றால் உடல், கல்பம் என்றால் உறுதியாக உள்ளது, அழியாத பாதுகாத்துக் கொள்வது என்றது அர்த்தம். அன்பர்களே, இத்தகைய ஒரு பெரும் நிதி இயற்கையினால மனிதனுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருமையம் என்ற ஒரு பொருள் மனித உடல்ல மையப்புள்ளி, அதாவது உயரத்தில் எடுத்துக்கொண்டு பாதியாக ஆக்கிக் கொள்ளுங்க. அதே போல கனத்தை எடுத்துக்கொண்டு பாதியாக ஆக்கிக் கொள்ளுங்க. அத கனத்தால நடுமையமோ உயரத்தால நடுமையமோ ரெண்டும் எங்க வருமோ அந்த இடத்துலதான் இந்த கருமையம் என்பது அமைந்திருக்கிறது. இது எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்ல அது ஒரு முக்கியமான கிளாண்ட், மூலாதாரம் என்று சொல்வாங்க யோகத்துல. இது ஆசன வாய்க்கும் இன்னும் பால் குறிக்கும் மத்தியில, எருவாய்க்கும் கருவாய்க்கும் மத்தியில உள்ளது என்பது சித்தர்களுடைய வாக்கு. அந்த இடத்துல அங்க உள்ள ஒரு சுரப்பி, அந்த சுரப்பின்னா தனியா எடுத்து பார்க்க முடியாது. அந்த மாதிரியான சுரப்பி ஒரு மனிதனுக்கு 12 வயது வரையில ரச ரத்த மாம்சம் மேதை அஸ்தி மஜ்ஜை சுக்கிலம் என்பது ஒன்னிலே இருந்து ஒன்றாக விருத்தியாகுது பாருங்க, பரிணாமம் அடையுது. அது கடைசியாக வித்து என்றது வரணும்னா மூளையிலிருந்து தான் வரணும். ஆக மூளையில தான் வித்து உற்பத்தி ஆகுது. அந்த வித்தின் மூலமாகத்தான் உடல்ல நாம் சாப்பிட்ற சாப்பாடு அது இருந்து வந்தாலும் அதுல இருந்து உயிர் சக்தி பிரித்தெடுக்கப்பட்டு உடல்ல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிரோட ஓடிக்கொண்டே இருக்கும். அத ஓஜஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அத்தகைய வித்து சக்தி 12 வயது ஆனால், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, மூளையில இருக்கிற இது அங்க தங்கி கொள்ள முடியாது, மிச்சம் வரும். உடல் இயக்கத்துக்கு மேல மீதியாகும், அது அங்க தங்கி கொள்ள முடியாது. அதனால அது அப்படியே இறங்கி முதுகுந்தண்டு வழியாக இறங்கி கீழே கரு மையத்துல வந்து அமர்ந்துடும். செக்ஸ் கிளாண்ட் சொல்றது அதுதான், விந்து பை என்று சொல்லுவாங்க. அந்த பையில இருந்து அப்படியே நிறைய ஒரு பை மாதிரியா கட்டியா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இப்போ மாட்டுல பால் கறக்குது, கறக்கிற போதுதான் அந்த பால் பாலாக வரும். அது வரையில பிளட்ல ஓடிட்டே இருக்கக்கூடிய ரத்தம் தான் அங்க நிரம்பி இருக்கும். அது போல இந்த உடல்ல ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ரத்தத்துல இருந்து பிரிவுபட்டு வித்து என்பது அங்க வந்து தங்கியிருக்கும். இந்த கருமையை என்பது உடல் முழு எல்லா செல்கள்லையும் ஓடிக்கொண்டே இருக்குது. செல்களை இணைத்து கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய காந்த சக்தி, இறைவெளியும் அதனுடைய அலையாகிய விண்ணும் சேர்ந்து அந்த அலையில வர்றதுதான் காந்த சக்தி. அப்போ உடல் முழுவதும் இந்த காந்த சக்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. உயிரில இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அலையானது அது மையம் கொண்டு இருப்பது இந்த இடம். அதனால கனத்த பொருளெல்லாம் தனக்குள்ளாக ஈர்க்கவும் லேசான பொருளெல்லாம் வெளியிடவும் உள்ள சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் என்று 2 விதமான சக்தி அண்டங்களுக்கு அமைகிற போதே பிண்டங்களுக்கும் அமையும். அதனால இப்ப அந்த இடத்துல நாம் ஏதோ ஒன்றை பார்க்கிறோம், கண்ணால மயில பார்க்கிறோம்னு சொன்னா அந்த அலை கண்ல மயில போல சின்ன ஒரு கொசு அளவுல தான் வந்து விழும். இன்னும் அதை சுருக்கி காந்த சக்தி மூளைக்கு போற போது டாட் புள்ளி அளவுல தான் வரும். அது உடல்ல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய
அந்த ஜீவகாந்த சக்தியில ஓடிக்கொண்டே இருக்கிற போது அதுல உள்ள களங்கம் அப்படியே கருமையத்துல ஈர்த்து இருப்பாக்கி கொள்ளும். அங்க கருமையத்துலதான் இறை நிலையானது முழுமையாக இயங்கிக் கொண்டிருக்குது. மற்றதெல்லாம் அதனுடைய அலை இயக்கம் தான் அதிகமா இருக்கிறது உடல்ல. அப்போ நிலையாக உள்ளது அறிவு அல்லது இறைவன், அலையாக உள்ளது மனம். நம்ம மனதின் மூலமாக எந்த செயல் செய்தாலும் அது நிலையாக உள்ள இறைநிலையானது வாங்கி அப்படியே சுருக்கி இருப்பு வச்சிடும். மீண்டும் நம்முடைய மன அலை எந்த சூழல்ல வருதோ, எந்த அலையில அதை நினைச்சோமோ அந்த சூழல்ல வர்ற போது அந்த பதிவு அப்படியே மூளையின் மூலமாக விரித்து காட்டும். எக்ஸ்பான்ஷன் அல்லது மேக்னிபிகேஷன். அத என்ன பார்த்தீங்க, அதே இப்போ மூளையினுடைய செல்கள் விரித்து காட்டுகிறோம். எந்த பறவையை பார்த்தீங்களா, எந்த மயிலை பார்த்தீங்களா, அந்த மயில் அப்படியே தெரியுது பாருங்க. எப்படி தெரியுது? கருமையத்துல ரொம்ப சுருங்கி இருக்கக்கூடியது இப்போ காட்சியாக, எந்த காட்சி அப்ப பார்த்தீங்களா அதே போல வெயில்ல பார்த்தீங்களா, நிழல்ல பார்த்தீங்களா, பெருசா பார்த்தீங்களா, சிறுசா பார்த்தீங்களா, அழகா பார்த்தீங்களா, கலரா அவ்வளவு அப்படியே எடுத்துக்காட்டு. இத்தகைய வித்தைக்கெல்லாம் இருப்பிடமாக உள்ளதுதான் கருமையம். கருமையத்துலதான் அவ்வளவு அடக்கமாக இருக்கிறது. இன்னைக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா 3 வயதுல இருந்து இன்று வரையில நினைந்த செயல்கள் அத்தனையும், செய்த செயல்கள் அத்தனையும், அனுபவித்த அனுபவங்கள் அத்தனையும் இப்போ ஒன்று ஒன்றா வந்துட்டே இருந்து பாருங்க. எங்கிருந்து வருது? அது கருமையத்துல அடக்கமாக இருக்கிறது. நான் பேசுறேன், இப்போ அத அங்க ரெக்கார்ட் பண்றாங்க. ஒலிபெருக்கி வரைக்கும் சத்தம் இருக்கும். அந்த ஒலிபெருக்கிக்கு உள்ள போற போது காந்த அலையா தான் வரும். அந்த அலையை இன்னும் சுருங்கி டேப்ல வர்ற போது அந்த சுருங்கி அலையிலேயே சுருங்கி நிற்கும். மீண்டும் அதுக்கு உரிய மின்சக்தி கொஞ்சம் கொடுத்தால் அதே போல டேப் ரெக்கார்டுல போடுற போது அந்த கருவிகள் எல்லாம் சேர்ந்து இயங்குற போது அந்த டேப்ல இருக்கக்கூடிய சத்தம் விரித்து காட்டுது. இப்போ நான் எப்படி பேசணும்னோ அப்படியே இருக்கும். இந்த வித்தை தான் நம்முடைய கருமையத்துல நடந்துட்டே இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நீ பேசாத போது இறைவன் உனக்குள்ளாக பேசிக்கொண்டே இருக்கிறான்னுட்டு. என்னமோ நினைக்க வேண்டாம், சும்மா உட்கார்ந்துருங்க. எத்தனை எண்ணங்கள் வருது. நீங்க பேசுறீங்களா? அப்போ பேசல. அதாவது சேஷ்டையை நிறுத்தித்தான் நிஷ்டைன்னு சொல்லுவாங்க. சேஷ்டையெல்லாம் மனிதன் இருக்குது. அந்த மனிதன் சேஷ்டையை நிறுத்திட்டான்னு வச்சுங்க, அப்போ நிஷ்டை இறைவன் தான் பேசுவான். எல்லாம் அங்க உள்ளதெல்லாம் வரும். அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? இவ்வளவு சாமான நாம வாங்கி போட்டு வச்சிருக்கிறோம், இவ்வளவு நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது என்ற அளவுக்கு நாம் தெரிஞ்சுக்கிறோம். அத்தகைய முறையில அன்பர்களே, இந்த ஒரு வயதுல, அதாவது நாம பிறந்து இன்று வரையில நாம் ஆற்றிய செயல்கள் எல்லாம் பதிவாகுது இல்ல, அந்த பதிவுகள் எல்லாம் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தை பிறகு, அந்த குழந்தை கருத்தரிக்கிற அன்னைக்கு உங்களுடைய அறிவாட்சி தரம் என்னமோ, அதாவது கருமையத்தில் அமைந்திருக்குது. என்ன கருமையத்தில் அமைந்திருப்பதுன்னா, 3 வயதிலிருந்து இன்று வரையில செய்த செயல்கள் எல்லாம் பதிந்த பதிவு பிராரப்த கர்மம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பிறவியினுடைய வினைகள். அதற்கு முன்னதாக பெற்றோர்கள் மூலமாக இந்த குழந்தைக்கு கருத்தரிக்கிற போதே அந்த வித்தின் மூலமாக பாருங்க, அது சஞ்சித கர்மம்னு சொல்லுவாங்க. ஏன் சஞ்சிதா? அப்பா அம்மா வினைன்னு சொல்லி போலாம் இல்லையா? அது சஞ்சிதம்னா பெரிய மூட்டைன்னு பேரு. அப்பா அம்மாவுக்கு பேருந்தது மாத்திரம் இல்ல, அவங்க அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மான்னு பாத்தீங்கன்னா
ஆயிரக்கணக்கான தொடர், ஜென்ம தொடர் கருவின் மூலமாக அவ்வளவு பதிவுகளும் இங்கே சுருங்கி ஒன்றோடு ஒன்று கெடாத, ஒன்றோடு ஒன்று முட்டிக்கொள்ளாத, ஒன்றால் ஒன்று அழியாத அவ்வளவு இருக்கிறது. ஒரு புள்ளியிலேயே அடங்கணும். இத நீங்க எப்படி அனுமானம் பண்ணலாம்னா, இந்த காலத்துல ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கங்க. நீங்க என்ன டைப் பண்ணாலும், அதுல எவ்வளவு செய்தியை ஃபீட் பண்ணாலும், அந்த சிப்புக்கு போற போது அங்க ரொம்ப கண்டன்ஸ்டு மேக்னட்டிசம் அங்க போற போது சுருக்கி பதிவாயிடும். எத்தனை ஒரே ஒரு இன்ச்சு வச்சுங்க அது இருக்கிறது. இங்க 1 கோடி செய்திகளை அங்க சுருக்கிடும். மீண்டும் உங்களுக்கு அது எது எடுக்கணுமோ அந்த பட்டன் தட்டினா மானிட்டர்ல நீங்க என்ன ஃபீட் பண்ணீங்கன்னா அப்படி எடுத்துக்காட்டும். இது மனுஷன் செய்த கம்ப்யூட்டர். இதை பார்த்துட்டு தான் செய்தான். அது மனிதன் செய்த கம்ப்யூட்டர்ல முதல் ஜெனரேஷன்ல 1,00,000 பதிவுகள் வைக்க முடிஞ்சது. அப்புறம் 2வது ஜெனரேஷன், 3வது ஜெனரேஷன் இன்னைக்கு 5 வாரம் வந்திருக்குது. இன்னைக்கு 1 கோடி பதிவுகள் கூட ஒரு இடத்துல வைக்க முடியும். மனிதன் செய்த கம்ப்யூட்டர் இப்படி இருக்கிற போது, இது இறைவன் செய்த கம்ப்யூட்டர் அப்படி வச்சுக்கிட்டுங்க. அதுல எந்த அளவு அது சக்தி வாய்ந்தது, எந்த அளவு அது இயக்க வேகம் உடையது. இங்கிருந்து நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னா, இந்த நினைவுக்கு இங்க கனெக்ஷன் கொடுத்து அங்க இருக்கக்கூடிய இறைநிலையானது பிரபஞ்சம் முழுவதும் காந்த சக்தியினுடைய அடித்தளமா இருந்து வான்காந்தத்துல. அதோடு மட்டும் இல்லாத ஒவ்வொரு கோள் கிரகங்கள் இருக்குத, அது மையத்தில் இருக்கக்கூடிய காந்த களத்தோட தொடர்பு இருக்கு. ஒவ்வொரு அணுவிலையும் சுத்தி கொண்டே வர்ற போது அது மையத்தில் இருக்கக்கூடிய மையப்புள்ளியிலையும் தொடர்பு. ஆகவே ஒரு மனிதனுடைய கருமையும் பிரபஞ்சத்துல உள்ள எல்லா இடத்துலையும் தொடர்ந்து இருக்கும். அது எது வரைக்கும், என்றைக்கு இந்த விண் என்பது பிரபஞ்சத்தில் தோன்றியதோ அதில் இருந்து வந்த பதிவுகள் எல்லாம் இது வாங்கி வச்சு வேணுன்ற போது வாங்கி கொள்ளவும் முடியும். தான் செய்த வரைக்கும், இந்த உடல்ல ஏற்பட்ட வரைக்கும் இது தனி சுவிட்சு, இது வரைக்கும் தனியா வச்சுக்க முடியும். அங்க இருந்து வாங்கிக்கும். இன்னொரு உதாரணம், இப்போ ஒரு குழந்தைய ஒரு அம்மையார் கர்ப்பமா இருக்காங்கன்னு வச்சுங்க. அந்த குழந்தை உருவாயிட்டு வருது பாருங்க, அந்த வித்துநாதத்துல என்னைக்கு ஒன்னா சேர்ந்ததோ கரு தரித்தத அன்றைக்கே பெற்றோர்களுடைய கருமையத்தினுடைய சேர்க்கை அங்க வந்தாச்சு. ஏதோ நீங்க அந்த கவி சொல்லுங்க. ஒரு உயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. அந்த முறையில எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிறவிதோறும் தொடர்ந்து வரக்கூடிய கருமையத்தில் உள்ள பதிவுகள் அத்தனையும் அந்த குழந்தை உற்பத்தி ஆகிற போது ஆராய்வுகளும் கருவமைப்பு பற்றியப்போ ஆண் பெண்கள் தேகசுகம் அறிவு செல்வம் நீராய நாடகிந்து அளவு சக்தி நிலையாது ஒன்று ஒன்று ஈர்த்து சுற்றும் பாராதி அண்டங்கள் சூழல் சஞ்சாரப்படி அமையும் காந்த சக்தி இதெல்லாம் சேர்ந்துதான் கருமையத்தில் அன்னைக்கே உற்பத்தி ஆகும். அதோடு அந்த குழந்தை வளருது. கரு வளருது. எப்படி வளருது? முதல் மாதத்துல முட்டை போல இருந்து அப்புறம் ஒரு கம்பமாகி அப்புறம் தலையாகி காலாகி எல்லாம் வருது. எப்படி வந்தாலும் சரி, ஒவ்வொரு செல்லுக்கும் இந்த புலன்கள் மூலமாக என்னென்ன கேட்டா அது பதியுமா, அதே போல ஒவ்வொரு செல்லுலையும் சுருக்கமான பதிவு இருக்கு. அதனால்தான் ஒரு செல்லு, ஒரு மனிதனுடைய செல்லோ ஒரு விலங்கினுடைய செல்லோ ஒரு செல் எடுத்துக்கொண்டு அதுக்கு தக்கவாறு ஒரு கருப்பையில அதை வளர விட்டா அந்த முழு உருவமும் அப்படியே வந்து
அத போல இப்போ அந்த குழந்தை வளருது. இந்த அம்மா என்னென்ன நினைக்கிறாங்களோ, நல்லது நினைப்பாங்க, கெட்டது நினைக்கிறாங்க இல்லையா, அவ்வளவு நினைவும் இந்த கருமையத்திலையும் அதுவும் வாங்கி வச்சுக்கோ. ஒத்து கேட்கிறாங்களா அந்த மாதிரி, அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ ஒரு அம்மையாரு இந்த குழந்தை எனக்கு என்னத்துக்கு இப்ப பிறந்தது, இப்ப எனக்கு என்னத்துக்கு இதுக்குள்ளா நினைக்கிறாங்க. வெறுப்பா அந்த வெறுப்பையும் வாங்கி வச்சுக்கும், சந்தோஷத்தையும் வாங்கி வச்சுக்கும். இந்த வெறுப்பை வாங்கி வச்சுட்டு பிறந்த பிறகு இன்னும் கொஞ்சம் எவ்வளவு எவ்வளவு வளருதோ அந்த அளவுக்கு மேல அதே வெறுப்பு அம்மா கிட்ட காமிக்கும். சும்மா சாதாரண சின்ன குழந்தைங்கள்லாம் அம்மாவை இருக்குது அப்பாவை இருக்குதுன்னா சும்மா இல்லை, நீங்க முன்ன செய்ததைத்தான் திருப்பி கொடுக்குது. அந்த மாதிரி பார்த்தோம்னா அந்த அத்தகைய அற்புதமான ஒரு கருவூலம் தான் கருமையம். அந்த இதனுடைய மதிப்பு தெரியாம அந்த கருமையத்துல வித்து, உயிர் சக்தி, காந்த சக்தி, இந்த மூன்று கலந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்க பிரிக்க முடியாத இந்த மூன்று கலந்து இயங்கிக் கொண்டிருப்பதனால உடல்ல ஏதாவது நோய் வந்தாலும் சரி, அந்த நோயினுடைய அலையெல்லாம் அங்க போய் பதிஞ்சிடும். அதே போல நீங்க மருந்து சாப்பிடுறீங்க, அதனுடைய தன்மையும் அங்க போய் பதிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கருமையை என்பதுதான் நமக்கு இறைவன் அளித்த பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தினுடைய தன்மை தெரியாத வித்து என்பதுக்கும் உயிர் என்பதுக்கும் இந்த உடலுக்கும் தொடர்பு எப்படி இருக்கு பாருங்க. வித்து சக்தியில இருந்துதான் உயிர் சக்தி உதயமாகணும். உடல்ல உயிர் ஓடிக்கொண்டே வருது. அம்மா அப்பா உயிர்ல இருந்து வந்து அந்த கருவில இருந்து ஆரம்பிச்சு உடல் ஓடிட்டே இருக்கு பாருங்க. ஆனாலும் அதன் பிறகு சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து 7 தாதுக்களாக மாறுது. அத விண் என்ற தனியாக உள்ளது அங்கே சொல்லிட்டு வர்ற போது அதுதான் ஹாஸ்டல் பாடி என்று சொல்லுவோம். அந்த ஹாஸ்டல் பாடி வேகமாக அந்த ஒவ்வொரு அணுவும் சொல்ற போது சுத்தி இருக்கக்கூடிய இறைவெளிதான் தெய்வம். அதாவது அது எப்பேற்பட்டதுன்னா வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, வளம் மூன்றும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். அந்த மாதிரி அந்த மூன்று சேர்ந்த ஒரு பெருவெளிதான் தெய்வமாக இருப்பதனால அது இல்லாத இடம் இல்லை. அந்த சுற்றி இருக்கக்கூடிய வெளியினுடைய அழுத்தத்தினால இந்த குழந்தை வளருது. அப்போ அந்த தண்ணியில இது சுழலுது, விண் சுழலுது, வெளி சுத்தி அழுத்துது, சூழ்ந்தழுத்தும் பேராற்றல். இதுக்கு ரெண்டுக்கும் இடையே உரசல் ஏற்படுது, ஃப்ரிக்ஷன். அதுல இருந்து வரக்கூடிய அலைதான் காந்த அலை. உடலுக்குள்ளாக வரக்கூடியது ஜீவகாந்தம் என்றும், வான்காந்தம் பிரபஞ்சம் முழுவதில் வரக்கூடிய அலையெல்லாம் வான்காந்தம் என்றும் ரெண்டா பிரிச்சு பேசுறோம். ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு உண்டு. இங்க இருக்கிறதும் அதுல படியும், அங்க இருக்கிறது இங்க படியும். ஆகவே அந்த முறையில உள்ள அந்த சக்திய நாம் தெரியாத, அது எப்படி உயிர் சக்தி உருவாகுதுன்னு சொல்லிட்டேன். அதாவது விந்து சக்தியில தான் உருவாகணும். அப்ப வித்து எவ்வளவு சுத்தமா இருக்கணும், எவ்வளவு அழுத்தமா இருக்கணும் வித்து சக்தி என்ன பார்த்தா, நாம் அதனுடைய பெருமை தெரியாத எமோஷனல் மூட்ஸ் எவ்வளவு வருதோ, அதாவது சின்னம் கொள்றாங்க ஒருத்தர்னு வச்சுங்க, அது உடனே அந்த வித்து சக்தி உயிர் சக்தி சுழற்சி அதிகமாகும். அதனால ஒரு பகுதி வெளியேறியே போயிடும், அதோட லாஸ்ட் தான். அந்த மாதிரி உணர்ச்சி வயப்பட்ட செயல்கள் எல்லாம் நம்ம உயிர் சக்தியை விட்டு 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 மனிதன் எப்பொழுதுமே உயிர் சக்தி குறைவாகவா அதை ஏழையா தான் இருக்கிறான்னு வச்சுங்களேன். அதனால உற்பத்தி ஆகக்கூடிய ஜீவகாந்த சக்தியும் குறையுது. அதுக்கு ஏற்றவாறு எண்ணங்கள், செயல்கள் இவைகளெல்லாம் உண்டாகும். ஆகையினால இது வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலும் இந்த குறைபாடு ஏற்பட்டது. அது மாத்திரம் இல்லாத உடலின் நோய் என்ற காரணத்தினால வித்து சக்தியை அதிகமாக வேஸ்ட் பண்றது மனிதனை விட வேற எந்த ஜீவனும் இல்லை. எந்த ஜீவனும்
ஒரு துளி வித்து கூட வீணாக்கவே ஆகாது. மனித அதுல ஒரு இன்பம் இருக்குதுன்னு தெரிஞ்சு தானாவே அதிகமாகவே அந்த உடல் உறவுல வச்சுக்கிற போது வேஸ்ட் ஆகிறான். ஒண்ணு உடல் உறவு திருமணம் ஆகிற வரைக்கும் தான் காத்து இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு வைத்தியன், அதனால நான் நேரடியாக உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்றேன், எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க. இந்த உச்ச வயது வர்ற காலத்துல சாதாரணமாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த உள்உறுப்புகள் எல்லாம் விரைப்பு கொள்ளும். அந்த வித்து அதிகமாகிற போது கொஞ்சம் சேர்ந்து விட்ட பிறகு விரைப்பு கொள்ளும். அந்த காலம் பார்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டியதுதான் அவசியம். அதுக்கு முன்னதாக இந்த சமுதாயத்தில் என்ன இருக்குதுன்னா, எப்பொழுதுமே இந்த சிற்றின்பத்தை தூண்டி விடுறதுக்கு ஏற்ற கதைகள், காட்சிகள், அது இது இதெல்லாம் சினிமா போக்குவரத்து எல்லாம் காண அதை இன்னும் ஈர்க்க வச்சு அந்த இன்ஸ்டிங்க்ட், அந்த உணர்வை அதிகரிக்கிறதுனால தாங்க முடியாத என்பது இன்னைக்கு இந்த உலகத்துல இளைஞர்கள் ஒரு 60% வச்சுங்க. சில நாட்டில் அதிகமா இருக்கும், இந்தியாவில் தான் அது அதிகம். மற்ற நாட்டில் அங்க கற்பு நெறி என்பது ஒரு அளவுல சும்மா பேச்சு அளவு இருக்குமே தவிர, மற்ற இதெல்லாம் இங்கிருந்து போன வாடை தான் கற்பு நெறின்னு பேசிக்கொள்றது. ஆகவே அந்த மாதிரி இருக்கிற போது இங்க வேஸ்ட் வீணாக்கி கொள்ளக்கூடிய இளைஞர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. நான் அப்படி சொல்றேன் இல்லையா, நீங்க நல்ல ஆராய்ச்சியாளர்கள் ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்துங்க, ஒரு ஸ்கூல் பாய்ஸ் எடுத்துக்கங்க, நல்ல நான் சொல்ற வயதுல, அதாவது 14 இருந்து 18 வயது எடுத்துங்க. தனியா போய் ஒவ்வொருத்தரும் ரகசியமா கேளுங்க, எல்லாத்தையும் உடச்சு விட்டுடுவோம். அந்த ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து பார்த்தீங்கன்னா, இது 60ன்னு சொல்றேன் பாருங்க, 70 80 கூட போடும். அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிடுறதுனால மனித வளம் அடியோட, அதாவது உயிர் சக்தியும் எழுந்துடுறான், காந்த சக்தியும் எழுந்துடுறான், வித்து சக்தியும் எழுந்துடுறான். இன்னைக்கு வர வர இந்த வித்துல, அதாவது குழந்தை பேருக்கு உரிய சக்தி இருக்கு பாருங்க, அது ஸ்பெர்ம் கவுண்ட்னு சொல்லுவாங்களே, வர வர குறைஞ்சு போயிட்டே இருக்கு. ஏன்னா அது வீணாக வெளியேற்றி விட்டுவிட்டதுனால, போதிய அழுத்தம் இல்லாததுனால அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் சரியா இல்லை. அந்த அளவுக்கு உடல் சக்தி இல்லை. படிச்சுக்கிட்டே வருவான், படிச்சுக்கிட்டே வர்ற போது மறந்துகிட்டே வருவான். அங்க பிடிக்காது, அதாவது அடைப்பான் விடுப்பான்னு சொல்லுவாங்க. அடைப்பான்னா பால் ஆக்ஷன், இழுத்து பிடிக்கிறது அடைப்பான். விடுப்பான்னா தள்ளும் சக்தி. இந்த இரண்டும் நமக்கு இருக்குது. அந்த இழுத்து பிடிக்கிற சக்தி போச்சு. அது போறதுனால படிச்சுக்கிட்டே வர வேண்டியதுதான், விட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். படிச்சது இழுத்து பிடிச்சதான் நிற்கும் மூளை செல்கள்ல இல்லை. அப்புறம் பரீட்சையில அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்கும். அப்பா அழுவாங்க, அம்மா அழுவாங்க, அவனும் அழுவான். இந்த மாதிரி பார்க்கணும். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு இது நான் கண்டுபிடிச்சு, பிற்காலத்துல எத்தனை பேரை இப்போ அந்த, அதாவது இந்த காயகல்பத்தை செய்து பயிற்சி செய்துட்டாங்கன்னா அந்த நீர்ப்பு தன்மையை குறைச்சிக்குது. முதல்ல அளவை குறைக்குது, அளவை அதிகரிக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த செக்ஷுவல் இன்ஸ்டிங்க்ட்ன்றது நீர்ப்பு தன்மையினால ஏற்படக்கூடிய தேவையில்லாத இன்ஸ்டிங்க்ட் இல்லை. அதுல இருந்து எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு முன்னேறி வந்துட்டாங்க. இன்னும் மற்றவர்களை கூட பாதுகாக்கணும்னு சொன்னா, நீங்கள்லாம் எடுக்கக்கூடிய எதிர்காலத்தில் எடுக்கக்கூடிய முயற்சியினால எல்லா குழந்தைகளையும் நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று கூறி, அத்தகைய முறையில வித்து எவ்வளவுக்கு எவ்வளவு நாசம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதை மீண்டும் புதுப்பிக்கவும், இப்பொழுது வித்து நீர்த்து போயிருந்தா அந்த நீர்த்து போன வித்தை போதிய அளவு கெட்டிப்படுத்தவும் நல்லது ஒரு பயிற்சி இந்த காயகல்பம் தான். காயகல்பத்துல யூ ஆர் ரீசைக்கிளிங் தி செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட். உடம்புல உற்பத்தி ஆகி அங்க வந்து சேர்ந்த இல்லையா, அதுல நீர்த்து போயிடுது.
நீத்து போனது மறுபடியும் நீங்க ரீசைக்கிள் பண்றீங்க. அது அப்ப நீத்து போன வித்தெல்லாம் நல்ல கெட்டிப்படுதுன்னா வர வர அளவு ஜாஸ்தியாகும். அனாவசியமாக செக்ஷுவல் இன்ஸ்டிங்க்ட் வராது. ஆகவே மனித குலத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய சீரழிவிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த காயகல்ப பயிற்சி மிகவும் உதவியாக இருக்கும், ஒத்தாசையாக இருக்கும் என்று கூறி இப்பொழுது இதுல இந்த காயகல்பத்துல 2 விதமான பயிற்சி கொடுக்கிறோம். ஒண்ணு வித்து அதிகரிச்சு அதன் மூலமாக உடல் நலம் காப்பது, அதோட ஆயுளை நீளப்படுத்துவது. இந்த இம்மேச்சூர் டெத் சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி காலத்துக்கு முன்னாடி அகால மரணம், அது இதுல ஆக்சிடென்ட்ஸ்ல இருக்கிறது இல்லை, சாதாரணமாகவே கூட நல்லா இருக்கிறவங்களெல்லாம் கூட சில பேரு அது 20 வயசுல 50 வயசுல 30 வயசுல சாக வேண்டியது அவசியமே இல்லை. அங்கே வித்து போச்சு, சிறு குறைய கூட எதிர்க்க முடியாத அந்த இடத்துல மரணம் வந்துடுது. அதையெல்லாம் நாம் தீர்த்து கொள்ளணும்னு சொன்னா இந்த காயகல்பம் மிக மிக அவசியம். அதோடு மட்டும் இல்லை, இப்போ எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்ன்னுட்டு மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்பது இருக்குது. இவ்வளவும் போதிய அளவு அது வலுவுள்ளதாக அந்த நரம்புகளை எல்லாம் நல்ல முறுக்கேற்றி வலுவுள்ளதாக செய்யக்கூடியது இருக்கிறதுனால உடல் நலம் காக்கிறத விட மனவளமும் காத்து, நட்பு நலமும் காத்து, அறிவை நல்ல முறையில விருத்தி செய்து மனிதனாக வாழச் செய்வதற்கு இது ஒரு நல்லது ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை எடுக்கிறவங்களுக்கு முதல்ல ஒரு சில வெளிப்பாடான சில இது தோன்றும். வயது ஆக ஆக எல்லாருக்குமே தோல் சுருங்கும்ல, உடம்புலையும் சரி முகத்திலையும் சரி தோல் சுருங்கும். என்னடா இதுக்குள்ள கயவ நாட்டம் தெரியுறன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஒண்ணும் இல்லை, இந்த தோல் சுருக்கம்னா. இந்த தோல் சுருக்கம் நீங்க யார ஒன்னாலும் பாருங்க, இந்த காயகல்ப பயிற்சி எடுத்தவங்க 80 வயசுல 90 வயசு இருந்தாங்கன்னா கூட தோல் சுருக்கம் வராது. அத அவங்க சித்தர்கள் அதை சொல்றாங்க, அந்த அளவுக்கு இதை கொண்டு வரணும். அத்தகைய ஒரு பயிற்சி பெற உலகத்திலேயே இந்த நாட்டில் இவர்களா, அதாவது சித்தர்களால தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பயிற்சி அவங்க தான் செய்தாங்க. அதாவது நோய் இல்லாத காக்கலாம் ஒன்று, ஏற்கனவே நாம் தவறு செய்து நோய் வந்துட்ட அதை போக்கிக் கொள்ளலாம் 2, கருவமைப்பின் மூலமாக தொடர்ந்து வரக்கூடிய அஷ்ட கர்ம வியாதிகள்னு சொல்லுவாங்க. அதாவது 8 விதமான வியாதிகள் தொடர்ந்து கரு தொடராக வரும். அது என்னன்னா தொண்டை புண், இருதய புண், லங்ஸ் புண், இறப்பை புண், குடல் புண், நீர்ப்பை புண், விந்து பை புண், மூலாதாரம் அதாவது மூலப்புண், தோல் ரணம், இவைகளெல்லாம் அஷ்ட கர்ம வியாதிகள்னு சொல்லுவாங்க. நீண்ட காலமாக தொடர்ந்து ஒருத்தருக்கு வந்ததுன்னா அவருக்கும் இருக்கும் ஆயுள் பரியம்னா அப்படியே பையனுக்கும் இருப்பு கட்டிடும், குழந்தைக்கும் இருப்பு கட்டும். இதுலதான் அஷ்ட கர்ம வியாதிகள். இந்த கர்ம வியாதிகளை படிப்படியாக குறைத்து தூய்மை செய்யக்கூடியது இந்த காயகல்பம். அன்பர்களே, இதனுடைய பெருமையை அனுபவிக்க ஆராய்ச்சியோட அனுபவிக்கத்தான் உங்களுக்கு தெரியுமே தவிர வாய்னால நேரடியா ஏதோ சொல்ற போது என்ன, இது தத்துவம் உட்பட்டது, விஞ்ஞானம் உட்பட்டது, அனுபவத்துல தெரிந்து கொள்ளக்கூடியது. ஆகையினால நான் இது வரைக்கும் அந்த விஞ்ஞானத்தை நான் விளக்கம் கொடுக்கறத இதோட நிறுத்துகிறேன். இப்போ இதுல என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, வித்து சரியாக, அதாவது கெட்டிப்பட அளவுல அதிகரிக்க வேண்டிய முறையில தூய்மை அடைய இதுக்கு ஒரு பயிற்சி. அதுக்கு
அது வித்துக்குரிய பயிற்சி. ஆயுள் நீளம் இவைகளெல்லாம் உண்டு பண்ணும். இன்னும் இன்னொரு பயிற்சி, ஆயுள் நீளம் இருக்குது வந்துட்டு, ஆனா முதுமை வருதுன்னு வச்சுங்க. முதுமை சிலருக்கு நரம்பு தளர்ச்சி வந்தா முதுமை வந்துடும். எந்த வயதுலயும் வந்துடும், 40 வயசுல கூட முதுமை வந்துடும். ஆனால் அந்த நாள நரம்பு தளர்ச்சி வராத பாதுகாத்துக் கொள்ளணும். இதோட இந்த 2 பயிற்சிகளும் 12 வருஷ காலம் ஒரு குருவோட இருந்தால் அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர்களுக்கு இதை செய்து, அதாவது தொண்டு செய்து, அதன் பிறகு ஒண்ணு கற்றுக் கொடுப்பார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அப்புறம் இதுல ஒண்ணு கற்றுக் கொடுப்பார். அப்படி வந்த ஒரு பரம்பரையில வந்ததான் 2 பயிற்சி கற்றுக் கொடுக்குறாங்க, 2 சிஸ்டம் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அதுக்குள்ள குரு கூட்டாரு, இவருக்கு அதோடு நின்று போச்சு. இவர் காயகத்துக்கு தெரிஞ்சவர் தான், ஆனா என்ன தெரிஞ்சவர், 2 பயிற்சி 2 பிரின்சிபல் தான் தெரியும். இவர் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா எப்படி இருக்கும், அவருக்கு தான் சொல்லுவார். இப்படி அதை அவங்க கொடுத்ததுல அவ்வளவும் போய் மீறது. என்ன ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்க, கழுதை தேய்ந்து கட்டெரும்பாச்சுன்னு. அந்த மாதிரி இப்போ நம்ம உலகத்துல இந்த காயகல்பம் கட்டெரும்பானது மாத்திரம் இல்லாத லேகியமாக வந்துட்டு, இப்போ லேகியமாக வந்துட்டு காயகல்பம். ஆகவே அதையெல்லாம் இல்லாத இந்த சித்தர்கள் எந்த மனதோட எந்த அறிவோட இதை கண்டுபிடிச்சார்களோ அதே முறையில 50 ஆண்டு காலமாக இந்த சித்தர்கள் நூலை ஆராய எனக்கு வாய்ப்பு கிடைச்சதை ஒட்டியும், சித்த மருத்துவத்துல உங்களுக்கு தெரியாது, நான் ரிஜிஸ்டர்ட் டாக்டர் இன் சித்த மருத்துவம். அதனாலயும் எனக்கு அதுல அவ்வளவு ஆராய்ச்சி அதுல வந்துதான் இதை கண்டுபிடிச்சு ஒவ்வொரு மூல முடுக்கில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் தொகுத்தாச்சு. மொத்த கலைகள் இதுவரையில மனிதன் கண்டுபிடிச்சது 64 கலைகள். அத்தனை கலைகள் கற்றாலும் அதுல காயகற்ப கலையும் ஒண்ணுதான். அது கற்காவிட்டால் இந்த உடல் விழுந்துடும். இந்த உடல் விழுந்து போச்சுன்னா என்ன ஆகும், இந்த மற்ற கற்ற கலையெல்லாம் மண்புக்கும், அதுவும் மண்ணாய் போடும். ஆகையினால காயகல்ப கலையை கற்றுக்கொள்ளுங்க.